பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வெற்றி சிந்தும் விதைத்ததெல்லாம் லாபம் பொங்கும் நன்மை என்றும் வாழ்வில் கேட்டதெல்லாம் தங்கும். அந்த மழையில வெளியே வந்த பாபா, உனக்காக விரதம் இருந்து உன்னை கும்பிடாத நாளும் இல்ல, பூஜை செய்யாத நேரமும் இல்ல. என் மக வயிற்றுல குழந்தை பிறண்டு கிடந்து அவ அவஸ்தப்படுற. உன் பாதத்துல சரணடைஞ்சு ஒரு பக்தையா நான் கேக்குறேன், என் பொண்ணையும் அவ வயிற்றுல இருக்கிற குழந்தையும் காப்பாத்து. அதுக்கு பதிலா என் உயிரை வேணாலும் எடுத்துக்க. கந்தசாமி ஐயா, உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்காங்க. தாய் குழந்தையும் நல்லா இருக்காங்க. மாமா, அத்தை எங்க? பூஜை ரூம்ல இருக்கா? எனக்கு பேத்தி பிறந்திருக்கா. பாருங்க கந்தசாமி ஐயா, மருந்து மாத்திரனால மனசுல வாழ வைக்க முடியும், மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. கடந்த 4 வருஷமா நானும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க உயிரோடவே இருப்பாங்க. ஜானகி, நீ கவலைப்படாத. நான் கவலைப்படலைங்க, பயப்படுற. நான் இறந்த பிறகு நீங்க எப்படி இருக்க போறீங்களோ என்னங்க. மதனுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் சாகறதுக்கு முன்னால என் ஆசையை நிறைவேற்றுவீங்களா? என்னன்னு சொல்லு. குழந்தைகளுக்கு என் கண்ணு முன்னாலே நிச்சயதார்த்தம் பண்ணி வைப்பீங்களா? சரிப்பா, அம்மாவோட கோரிக்கையை நிறைவேற்றலாம்ப்பா. ஆமாமா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவன் கல்யாணத்தை பண்ணிக்க தானே போறோம். அத்தை விருப்பப்படியே நம்ம பசங்களுக்கு மோதிரத்தை மாத்திடலாம். என்ன சொல்ற சுஜாதா? ஆமாப்பா, நிச்சயதார்த்தம் முடிச்சிடலாம். மதன் சிந்து இவருடைய கல்யாணம் நடக்கணுங்கிறது என் பொண்டாட்டியோட ஆசை. அந்த ஆசையை இவங்க 2 பேரும் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கை இருந்தா அப்படியே நடக்கட்டும். மதன், இந்த ரிங்கை வாங்கி சிந்து கையில போடு. சிந்து, இந்த மோதிரத்தை மதனுக்கு போட்டு விடுமா?
நீ சொல்லு மச்சான். நீயே சொல்லு மச்சான். நீயே சொல்லு மச்சான். என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? அப்பா, அது சிட்டிக்கு போலான்னு இருக்கோம். போயிட்டு எப்போ வருவீங்க? திரும்பி வரமாட்டோம் மாமா. அங்கேயே செட்டில் ஆகலாம்னு இருக்கோம். அது வந்து நான் வேண்டான்னு தான் சொன்னேன் மாமா. மருமகளால பிரச்சனை வர்ற குடும்பம் நம்ம குடும்பம் இல்லம்மா. உன் அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தாம்மா பார்த்தேன். சரி, கெட்டும் பட்டணம் போங்கன்னு சொல்லுவாங்க. சரி போங்க. ஆனா என் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி என் பேரனையும் பேத்தியும் வளர்க்கணும். இது என்னுடைய கட்டளை இல்ல, விருப்பம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன். துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன். வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாடில் நேசமொரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. Forget the past. The lessons we have learned will get us to our home at last. It's a new beginning, it's a new era. As the days, months, years go by, I get better and better. I'm aiming hard, higher than the highest level. Phase 1, phase 2, phase 3. மதனுங்கடா, ஆண்டு வேடா. உங்க லவ் எதுவரையும் வந்திருக்கு? வாட்ச் அடகு வைக்கிற மாதிரி வந்திருக்கு. சீக்கிரமே பைக்கையும் அடகு வச்சிருவோம். இன்னும் சிந்து வரலையா? நம்ம காலேஜ் பசங்களுக்கு ஒரு பந்தயம் வைக்க போறா. வாவ், இந்த பந்தயத்துல தோக்க போறவன் யாரா இருப்பா? நானு இந்த காலேஜோட மன்மதன். ஏய் மிஸ்டர், உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? என்னடி சொன்ன? வேண்டாம், என்ன விட்டுரு. ஏய், நான் இந்த காலேஜோட மன்மதன்டி. என்னடி சொன்ன? மரியாதை சொல்லு. உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? அப்படி எல்லாம் யாரும் இல்ல. எங்க அப்பாவுக்கு மருமகள் வேணுமா? காசு ஃப்ரீயா இருக்கா? எங்கடா இருக்கீங்க? ராக்கி எங்கடா? இதோ வந்துட்டான். என்னடா இங்க எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டுருக்கீங்க? சிந்து பசங்களுக்கு ஒரு பந்தயம் வச்சிருக்காடா. எங்கடா அவ? ராக்கி, நீ பந்தய
பந்தயத்துக்கு ரெடியா? என்ன பந்தயம்? பைக் எங்கேயும் ஸ்லிப் ஆகாம காத்துல பறக்கிற என் துப்பட்டாவை எடுத்துட்டு வரணும். ஜெயிச்சவங்களுக்கு நாங்கெல்லாம் கையெழுத்து போட்டு இந்த டி-ஷர்ட்டை அன்பளிப்பா தருவோம். இவ்வளவுதானா? இதுக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டம்? நான் ஒருத்தனே போதும். நம்ம காலேஜ்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா? Attention, everybody, here comes the hero. He's on the radio. Everybody, here comes the hero. That's the life on the radio. Everybody say, Charlie, that's what you take. இந்த மொக்க பந்தயத்துக்காக கூட இருக்கிற பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துடாத. இங்க பாரு, துப்பட்டா இருக்க வேண்டியது பொண்ணுங்களோட கழுத்துல, காத்துல பறக்க கூடாது. வீணா போனவனே, உன் பார்ப்பு தேரூரவில் வா, தேனாறு ஊழம் மயங்கவா, என் பாசம் தீரணிக்கவா. ரூபா பார்ப்பு தேரூரவில் வா. தேனோட செக்ஸி சேவைய உறவில் போராட மதுவில் நீராட லாலி பாடவா, சுயத்தில் பூத்தாட பருவம் காத்தாட நவில் மூழ்கவா. சொந்தத்தில் சேர்ந்திட சீண்டிட காமன் நான், சொர்க்கத்தின் புதியதோர் அரியதோர் ஃபேஷன் நான், இக்கத்தின் தாக்கத்தை நீக்கிட சிங்கர் நான், எஞ்சலில் கொஞ்சலில் கெஞ்சலில் டேஞ்சர் நான். ரூபா உன் பார்த்து தேரூரவில் வா.
கலக்குவேன் அழகு துணையோடு அருவி நடையோடு விதியை மாற்றுவேன் கலக்கும் சிரிப்போடு கவரும் உடையோடு உலகை உலுக்குவேன் மதுவின் சுவையோடு மலரின் இதழோடு இருந்தில் அசத்துவேன் சாயின் கிஸ்ஸுடன் பிகர்கள் புத்துவும் சூப்பர் ஸ்மைலுடன் சிட்டுகள் குத்தாடும் ஃப்ரெண்ட்ஷிப் பெண்களை என் கூட்டம் டைட்டானிக் ஃபீலிங்கில் தேன என்னாட்டம் என் மோகமயிலதில் ரூபாய் உன் பார்ப்பு தேரூரவிவா தேராறு ஊர மயங்கவா என் பாசம் தீரோடைக்கவா ஹிஸ்டரி என் மோகமயிலதில் ரூபாய் உன் பார்ப்பு தேரூரவிவா வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட எப்படி எல்லாம் கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. சரிதா, வாஸ் என்ன பண்றான்? படிக்கிறாங்க. கொஞ்சம் நெய் போட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ஹாஸ்பிட்டல்ல அந்த பசங்க நிலைமை எப்படி இருக்கு? வாந்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஓனர் கருப்பு சிவத்து மேல கேஸ் கொடுத்திருக்க. நாளைக்கு டாக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட்டை வச்சு அவனை நடுத்தருவில் நிக்க வச்சிடுவேன். வணக்கம் சேகர் அண்ணா. யார் நீங்க? உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். தங்கச்சி பசிக்குது, கொஞ்சம் சோறு போடுமா? தங்கச்சி கொழும்புல உப்பு காரத்தை குறமா. பிரதர், பிபிக்கு உப்பு நல்லதில்ல. ஏய், யாரு இவன்? நீங்க கேஸ் போட்டிருக்கிறது யார் மேல தெரியுமா? அப்போ நீங்க ஈஸ்வர் காலேஸ்வர் கருப்பு சிவன். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸே பிடிக்காது. ஆமா, ஸ்கூல் ஃபங்க்ஷன்னா எல்லாரும் சாக்லேட் பிஸ்கட்னு கொடுப்பாங்க. நீ என்னடானா 5000 பேருக்கு ஸ்னோ கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்திருக்க. எங்க ட்ரிங்க்ஸ் அவ்வளவு இஷ்டமா? அது என்னமோ தெரியல. எங்க ட்ரிங்க்ஸ் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பள்ளிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அது பாட்டிலுக்குள்ள வந்திருக்கு. இதோ பாரு, கைலாசத்துல இருக்கிற சிவனுக்கு கோபம் வந்தா நெற்றிக் கண்ணை திறப்பான். சென்னை சிட்டில இருக்கிற இந்த சிவனுக்கு கோபம் வந்தா கண்ணை எடுப்பான். என்ன மிரட்டுறியா? நீ பிரின்சிபாலா பசங்களை மிரட்டி பாடத்தை சொல்லி கொடுப்ப. நான் அதே பசங்களை மசிய வச்சு உன்ன மாதிரி ஆளுகளை மிரட்டுவேன். என்ன புரியலையா? மஸ்தான் வாய்ஸ் ஆஃப் யூ. அதான் மேட்ரு. மரியாதையா கேஸ வாபஸ் வாங்கிடு, இல்லன்னா உன் மகனோட உயிர் கடல்ல கலந்துடும். பிரதர், பிவேர் ஆஃப் பாய். ஏய் சிந்து, இங்கிலீஷ் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஓ, மறந்துட்டேன்டி. உலகத்துல நம்மள எப்பவுமே முட்டாளாவே நினைக்கிறாங்கடா. எவ்வளவு திமிரடா அவளுக்கு. இவளுக்கு ஒரு நல்ல ஷாக் கொடுக்குறேன் பாரு. சிந்து, என்ன இங்க இப்படி ஊத்த கூடாதுமா. இப்படி போடா, வீணா போனவனே. ஓகே, செய்யறேன். படிப்பு மேலேயே கவனம் இருந்ததுனால பாடி டெவலப் பண்ண மறந்துட்டேன். நாளையில இருந்து ஜாக்கிங் போகணும். குட் நைட். அட கடவுளே, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா மேலதான் அக்கறை அதிகம். என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பாலை நானே போய் குடிச்சுக்கிறேன். டேய் மதன், இன்னைக்கு நீ finish. Yes. வந்தேண்டா பாடுக்காரே, அடடா
பசுமாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டை கட்டி ஆட போறேன். கடவுளே, என் கனவுல அழகான பொண்ணுங்களா வரணும்னு வரம் கொடு. சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டு இந்த முகத்தை யாருக்கும் காட்டாம காலேஜ் கிளம்பி போயிடணும். ஹாய் மதன். ஹாய். கர்ச்சீஃப் நல்லா இருக்கு, நான் பாத்துட்டு தரேனே. இருடா, நைட்டு போலீஸ்காரங்க பண்ண அராஜகம், இது அத்தனைக்கும் காரணம் அவதான். அவளை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன். மாமி, நான் காலேஜ்க்கு போகணும். டிஃபன் ரெடி பண்ணுங்க. நீ சீக்கிரம் எடுத்து காலி பண்ணு. சரிடா. என்ன இது, என்னையே மறைச்சு பாக்குறாரு. நேத்து நைட்டு எவன் கிட்டயும் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஏண்டா மதன், என்னடா கெட்ட புதுசா இருக்கு? ஹாரர் மூவில வர ஹீரோவோட பாதி மூஞ்சி மாதிரி இருக்கு, மீதி மூஞ்சி எங்க? அது காலேஜ்ல ஃபேஷன் லூசு தானே ப்ரோகிராம் பண்றாங்க, அதுக்கு தான் இது. நல்லாவே மழுப்புறான். ஃபேஷன்னா காலேஜ்ல தானே, வீட்ல என்ன மாமா? கிழிச்சிட்டாலே. முகத்துல இல்லடா இவ்வளவு பெரிய காயம்? கீழே விழுந்துட்டேன். இது கீழே விழுந்த மாதிரி தெரியலையே, யாரோ குனிய வச்சு குத்துன மாதிரி இல்ல இருக்கு. நீ சுமாரு, புதுசா கார் வாங்கிட்டு வந்திருக்கேன், ட்ரையல் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா உனக்கு இப்படி அடிபட்டு இருக்க. அடிபட்டு இருக்கிறது கண்ணுல தான், கையில் இல்லையா மாமா? சட்னி போடு. ஏதாவது செஞ்சு இவளுக்கு பயம் கட்டணுமே. என்ன பண்ணலாம்? அண்ணா பாட்ட போடுங்கண்ணா. கார்ல கேசட் இருந்தா தானே அந்த பாட்டை போடுறதுக்கும் கேட்கறதுக்கும். அந்த வாயை கொஞ்சம் மூடுறியா? இந்தியாவுல சாரி உலகத்துல இருக்கிற எந்த பேஸ்ட் போட்டு தேய்ச்சாலும் போகாது போல இருக்கு அந்த கப்பு. அண்ணா பாட்ட போடுங்கண்ணா, போர் அடிக்குதுண்ணா. அண்ணன் தம்பி பாட்டை கேக்குறீங்களா இல்ல நான் பாடுற பாட்டை கேக்குறீங்களா? கார்ல இருந்து குதிக்க மாட்டாங்கங்கிற தைரியம் அவனுக்கு. நான் பண்ணா பல பேர் தற்கொலையே பண்ணிப்பாங்க. தற்கொலை பண்ணிக்க போறது கரெக்ட் தான், உன் நச்சரிப்பு தாங்க முடியாம. குழந்தைங்களோட கோரிக்கையை ஏற்று அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே. அம்மா 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 அம்மா. உன் நாட்டு வாயை மூடுறியா கொஞ்சம்? என் வாய்க்கும் உன் வாய் செப்டிக் டேங்க். உன்னை கூட கூட்டிட்டு வந்தாலே எல்லாம் நாசமா போயிடுது. என்ன குஷி படத்துல இருக்கிற ஜோதிகா மாதிரியா உட்கார்ந்திருக்க? இறங்கி தள்ளுறது? வண்டி ஏறுறது மட்டும் தான், இறங்கி தள்ள முடியாது. இது எங்க அப்பா கொடுத்த கார். ஓஹோ, நீ அந்த ரூட்ல வரியா? பெரிய டப்பா வண்டி. பசங்களா இறங்கி வண்டி தள்ளுங்க. டேய் பாவி, காரை நிறுத்துடா. அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்றியா? பிரேக் மேல காலை வச்சு மிதிடா. பிரேக் பிடிக்க தெரியாது எனக்கு, அது தெரியாம இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். பிரேக் போட்டா பிடிக்க மாட்டேங்குது. நீ போய் தானே சொல்ற? லூசு, கார்ல நீ மட்டும் இருந்தா அந்த மாதிரி நினைக்கலாம், கூட நானும் தானே இருக்கேன். கார்ல ஏற கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவள வம்பு எடுத்து ஏத்திட்டு வந்துட்டியேடா. சாரி சிந்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம 2 பேரும் சாக போறோம். செத்த பிறகு உன்ன மாதிரி பிசாசுங்க நரகத்துக்கு போகும், நான் மட்டும் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவேன். டேய் வேலை போயிடுவடா. தேங்க்யூ. கேட்டியா, அந்த டிரைவர் கூட எனக்கு தான் ஓட்டு போட்டான். நாம 2 பேரும் எந்த சந்தோஷமும் அனுபவிக்காமையே போக போறோம். என்கிட்ட வச்சுக்காதடி, பயத்திலேயே செத்துடுவேன். இப்ப எங்கடா போறோம்? ராணிய பாக்க. ராணினா எங்க பக்கத்து தெருவுல இருக்காள அவள? டேய், என் பைக்கையே வித்து எத்தனையோ தடவை அவளுக்கு பார்ட்டி கொடுத்து கஷ்டப்பட்டு பிடிச்ச பார்ட்டிடா அவ. தயவு செய்து என் காதல் கதையை கண்ணீர் கதையை ஆக்கிடாத மச்சான். நான் சொல்றது உங்க பக்கத்து வீட்டு ராணிய பத்தி இல்ல, வார இதழ் ராணிய பத்தி. ஆமா, கொஞ்ச நாளாவே இந்த புக்கையே வாங்கிட்டு இருக்கே, என்னடா விஷயம்? என்ன விஷயம்? ராணில மன்னிச்சிடுங்கிற தொடர் ரொம்ப நல்லா இருக்குடா. பத்மலதா கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஒரு முறையாவது நீ சந்திச்சிருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்பண்டா.
டேய் மச்சான், நாளைக்கு சண்டே அங்க போறோம், கோடம்பாக்கம் போறோம், ஜாலியா இருக்கும். அவனுக்கு தெரிய வேணாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும், புரிஞ்சுதா? ஏய் மாமா அங்க வட்டி காட்டு வட்டி காட்டு வட்டி காட்டு பழத்த பாரு ஜோரு எட்டி பார்த்தா அட்ட காசுடா கொட்டி கடக்கு உனக்கு ஏத்த கைக்கு கொட்டி தின்னா ரொம்ப ரொம்ப நைசா ராக்கி, சுவாதி வராடா. சுவாதி படிச்சுட்டா போச்சு. மச்சான், இப்ப அவன் அந்த ஏகாம்பரம் கூட சேர்ந்துக்கிட்டு ஓவர் ஆக்ஷன் காட்டுறாடா. ஏய், அவன் என்ன பெரிய பிஸ்தாவா? வாங்கடா. நீ என்ன நாயா? ஏய், கூல் டவுன். ஏய் போடி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஹாய் சிந்து. ஹாய். ஹேய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏய் சிந்து, இந்த ராக்கி உன்னை காதலிக்கிறான்டி. நீ காதலிக்கிறதை ஏத்துக்க நான் தயாரா இல்ல. பாரு ராக்கி, நீ தூண்டில் போட்டதும் விழற சாதாரண மீன் இல்லனா, தூண்டில் போடுறவனையும் தண்ணிக்குள்ள இழுக்கிற திமிங்கலம்டானா. என்கிட்ட வச்சுக்காத. நீ என்ன விரும்பாம போறதுக்கு காரணம்? ஒன்னா ரெண்டா? பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுறது, தட்டி கேட்கிற லெக்சர்ஸ் வீட்டுல போய் மிரட்டுறது, 3 வருஷத்துல முடிக்க வேண்டியத 6 வருஷம் ஆகியும் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு பொண்ணு உன்னை வெறுக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் வேணுமா? படா. யார் சிந்து உன்னை அள வச்சது? நான் தான். பாரு ராக்கி, நீ எங்களை விட சீனியர், அந்த மரியாதையை காப்பாத்திக்கிறது நல்லது. முடியாது. என்ன செய்ய? காலேஜ் நாட்கள் முடிஞ்சிருச்சுடா. என்ன எல்லாரும் இங்க கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் உங்க கிளாஸ் ரூமுக்கு போங்க. போங்க. டேய் ராக்கி, பிரின்சிபால் வராரு பாரு. விட்டுடா, சொன்னா கேளு, விட்டு. ஏய், இன்னொரு தடவை சிந்துவை பத்தி ஏதாச்சும் சொன்ன உன்னை குழியில போட்டு புதைச்சிடுவேன். ஏய் பாண்டு, இந்த மதனோட கையோ காலை எடுக்கணும்டா. இங்க பாரு ராக்கி, இப்ப நீ அவன் மேல கை வச்சீன்னா சிந்துவோட மனசுல நீ வில்லனாவே மாறி. இவனுக்கும் அவளுக்கும் எப்பவும் சண்டை. இந்த லட்சணத்துல அவனை ஏதாவது பண்ண இவ கேட்க போறா. அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்கடா. ஏய், என்ன பண்ண சொல்றீங்க? டேய், பாம்பு வைக்கிறீங்க எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும், ஒன்னா சேராது. அதனால நீ சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு பின்னாடி மதனை மேல அனுப்பிடலாம். காதலிக்கிறதுக்கே சம்மதிக்காது, எப்படா கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? நம்ம காதல் கை கூடலன்னா பெரியவங்களை வச்சு பேசி முடிக்கிறது நல்லது. புரியல? உன் காதல் விஷயத்தை உன் அப்பா கிட்ட சொல்லு. சூப்பர் தான். தங்கவேலு, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். மரியாதையா இந்த இடத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிடு. ராயபுரத்துல இருந்து ராயப்பேட்டை வரைக்கும் சுத்துனது உன் வரலாறு. என் வரலாறு என்ன தெரியுமா? ரத்தம். அப்ப ஒண்ணு பண்ணுவோம். இதுல ஒரே ஒரு புல்லட் போடுற. இது முடிவு பண்ணிட்டோம், இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு. கருப்பு சிவம் கண்ணோட தோத்துட்ட. இந்த புறமோக்கு நிலம் எனக்கே சொந்தம், என்னுடையது. என்ன எதிர்க்க இந்த ஊர்ல ஆம்பளையே இல்ல. நான் இப்ப ரவுடியானவன் இல்லடா, பிறந்ததுல இருந்தே ரவுடி. ஈஸ்வர், காலேஸ்வர், கருப்பு சிவன்.
நல்லா தானே சாமி முட்டு ஒரு வேலையும் காணா என்ன பண்றது சார் என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லையா நம்ம ஊர்ல இருந்து எல்லா பயிலும் வீட்டுல வந்து படுத்திருக்காங்க விருந்தாடிய ஒரு நாளைக்காவது மீன் கறி ஆக்கி போட வேண்டாமா? ஏகப்பட்ட காசு தேவைப்படுது ஐயா. இன்னைக்கு 5 கிலோ மீன் 5 கிலோ கறி வாங்கி ஆகணும். யாருமே சிக்கல ஐயா. சார் சிக்கிக்கிச்சு சார் சிக்கிக்கிச்சா? சிக்கிக்கிச்சா? சிக்கிக்கிச்சு சிக்கிக்கிச்சு நிறுத்து நிறுத்து பெரும்பாத்தியா இருக்கு. என்ன ஐயா கூப்பிடு. யார் உங்க ஐயாவா? இந்த ஐயா லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸா? ஐயோ வண்டி வாங்கினா லைசன்ஸ் வாங்க மாதிரி இப்ப வாங்கிட்டு வண்டியும் கொடுத்து உங்களுக்கு லைசன்ஸ் தருவாங்களா? தர யாருக்கு மாட்டாங்க. அல்லா கொடுக்குறேன். இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் எனக்கே இல்ல. அப்புறம் எப்படி வண்டிக்கு வாங்குவேன்? ஆர்சி புக்கு? ஆர்சி புக்கா? ஐயோ அதெல்லாம் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. ஒன்லி குங்குமம் ஆனந்த விகடன் அவ்வளவுதான். ரொம்ப நல்லதா போச்சு. அப்படியா? சரி. எனக்கு ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்ல வந்தேன். எப்படி? அதெல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா என்னுடைய வசூல் பாதிச்சிருக்குமே. 1500 ரூபாய் எடு. 1500 ஆ. வண்டியே 750 ரூபா தான். 1500 ரூபாய் இதுக்கு கொடுக்கணும். வண்டிய பார்த்தா புதுசா இருக்கு. நம்புனா நம்புங்க. 750 ரூபா தான் வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னா உனக்கிட்ட என்னதான் இருக்கு? என்ன இருக்கணும்னு இல்ல எதிர்பார்க்கறீங்க? எந்த எவிடன்ஸும் இல்லாம ரோட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கியா? அதை கேட்டு. ரோட்ல தானே வண்டி ஓட்டுறேன். உங்க வீட்டுல வண்டி ஓட்டலையா? என்னம்மா எவ்வளவுதாம்மா இருக்கு இப்ப? 1 2 10 10,000-மா? இல்ல இல்ல 10 ரூபாய் இருக்கு. அதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போகணும். உங்ககிட்ட 50 ரூபாய் இருந்தா தாங்களேன். பெட்ரோல் நீ கிளம்பு நீ கிளம்பு நீ கிளம்பு. சரி ஓகே. 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். அதுல கலெக்ட் பண்ணி வைங்க. ட்ரெஸ்ஸ பார்த்து ஏமாந்துட்டணும். என்னடா சிரிப்பு? இரு உன்னை ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கிறேன். ஹலோ இல்லப்பா இல்ல இன்னைக்கு ஒரு ஆளை வெட்டிட்டேன் பிரியாணி. ஏண்டா என்ன சிரிப்பு? சிரிப்பியா? சிரிப்பியா? சிரிப்பியாடா? மச்சான் இந்த வருஷம் சம்மர் சேல்ஸ் நல்லா இருக்கு. கார்த்திக் இந்த சரக்கு உடனடியாக அண்ணா நகர்ல இருக்கிற பொன்னுசாமி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஆகணும். சரி சார். போகலன்னு நமக்கு ரொம்ப நஷ்டமாயிடும். ஜாக்கிரதை. சரி சார். சார் உங்களை பார்க்க கருப்புசாமி வந்திருக்காரு சார். சரி அவங்கள வர சொல்லு. டேய் டீ சொல்ற. ஈஸ்வர், காலேஸ்வர், கருப்பு சிவன், வணக்கம். ஸ்னோ ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஓனர் முத எங்க கம்பெனிக்கு வந்திருக்கீங்க. குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். என் பையனுக்கு கொஞ்சம் விஷம் கொடுங்க. அதுக்கு இங்க இருக்க வந்திருக்கீங்க. ஏதாவது மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா அவங்க கொடுத்துட போறாங்க. பரவாயில்லையே. ராஜாராமுக்கு கணக்கு போட மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். காமெடி பண்ண கூட தெரியுதே. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. காலேஜ்ல உன் பொண்ணை பார்த்து என் பையன் மனசை தொலைச்சிட்டானா. அதுக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணோட அப்பா கிட்ட வயசு வந்த பையனோட அப்பா வந்திருக்காருன்னா உனக்கு புரியலையா? டேய் போட. யார சொன்ன? உன்னதான்டா புரோக்கர் மச்சான். நீ சுமார் மச்சான். பொறுக்கி மாதிரி இருக்கிற உன் பையன் ஏன் பொண்ண விரும்புறான்னு தெரிஞ்சு அவனுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கான் இந்த புரோக்கர் பையன். சீ, ஏன் பொண்ணு ஓ வீட்டுக்கு மருமகளா? பாருங்க காலேஸ்வர், வியாபாரத்துல வேணா சேர்த்துக்கிறோம். எங்க குடும்பத்துல ஒருத்தர் உங்களை எப்படி சேர்த்துக்க முடியும்? இன்னும் எதுக்கு மச்சான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு கழுத்தை பிடிச்ச வெளி தள்ள விட்டுட்டு? ஏய், தேடி வந்து பொண்ணை கேட்டா நாய விரட்டுற மாதிரி விரட்டுறீங்களா? ஈஸ்வர், காலேஸ்வர், கருப்பு சிவன், உங்களை எப்படி எரிக்கிறேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. எங்களை எரிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். ஓடா. சின்ன வயசுலயே உன் பையனுக்கு என் பொண்ணுக்கும் பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அது தெரியாம சம்பந்தம் பேச வந்திருக்கா. அவங்க படிப்பு முடியட்டும். இவனுக்கு கண்ணு மேல கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். பேட் மார்னிங். சேம் டு யூ. என்னடா நைட்ல இருந்து தின்னுக்கிட்டே இருக்க? எனக்குன்னு ஏதாவது வச்சிருக்கியா இல்ல நீயே தின்னுட்டியா? ஏய், இது மனுஷங்க திங்கிறதுக்குடி. உன்ன மாதிரி ஆளுங்க சாப்பிட புல்லு இருக்கு. அது இங்க கிடைக்காது, வெளியில. புல்லு சாப்பிட நான் என்ன உன்ன மாதிரி எரும மாடா? நான் எரும மாடுனா நீ பண்ணி. போடா வெள்ள பண்ணி. பொடி நாயே. போடா கழுத. பொடி கருங்குரங்கு. ச்சே, உன் கூட போய் நான் சேத்துல கல்ல போட்டா நம்ம மேலதான் விழும். தேங்க்ஸ். சாக்கடை மாதிரி இருக்கிற நீ என்ன வெறும் சேருன்னு சொன்னதுக்கு. போடா வீணா போனவனே. நான் இங்க சாப்பிடல, காலேஜ்ல போய் சாப்பிடுறேன். ச்சே, இங்க இருக்கிறதெல்லாம் நீ ஒருத்தனை கொட்டிக்கோ. ச்சே. அதுக்கு அவ்வளவு தூரம் எதுக்குடி? நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற நாயர் கடை போற. வா உட்கார மச்சான். மச்சான், நம்ம பொன்னுசாமிக்கு சரக்கு அனுப்பியாச்சா? அதான் கார்த்திகிட்ட அந்த பொறுப்பை படைச்சாச்சுல்ல. குட். நீ சாப்பிட்டுட்டு நான் யாருன்னு பாக்குறேன். ஹலோ.
என்னாச்சு மச்சான்? அந்த காளீஸ்வரன் நம்ம ஆட்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு சரக்கு எடுத்துட்டு போயிட்டானா? எந்த இடத்துல? கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல. யாரா நீ? அவன் தாண்டா மதன். அடிக்க சொல்றீங்களா? நாங்க ஒய்யால அதுக்குதானே உனக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தது. ஏய், நான் தம் அடிச்சுட்டு வரதுக்குள்ள இவன் கதையை முடிச்சிருங்க. சொன்ன கேளுப்பா, கை வலிக்குது. விட்டு அப்புறமா ட்ரை பண்ணலாம். சொன்னீங்களே. நீ போடா. என்னடா அடிக்க கூடா. இவனை அடிக்க முடியாது. ஏய், அவனை ஒருத்தனா அடிக்க முடியாது. 3 பேர் சேர்ந்து போய் அடிக்கிறான். போங்கடா. பஜார்ல துணி வித்தா போச்சுக்கிறான். விட்டுருக்கான். அண்ணே, அடிச்சாலும் கண்ணத்துல அடிக்காதீங்கன்னு இந்த முகத்தை வச்சுதான் நான் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ண போறேன். அண்ணா விட்டுருக்கேன். அண்ணே, நீங்க போங்கண்ணே, நான் அங்கேயே இருக்கேன். உனக்குலாம் ஒரு மீசை. வாடா, வா வா. ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்தான், ட்ரைனிங் தரேன்னு சொன்னா இவனே இங்க ஓடுறானே. நீ அங்கே இருந்தேனா நான் ஒண்ணு பண்றேன். என்ன பண்ணுவ? ஓட போறேன். ஐயோ, ஏன் பக்கம் வரானு? இருடா வரேன். நீ என்ன பண்ண போற? எந்த ட்ரெயின்ல வந்தனா அந்த ட்ரெயின்லயே போறேன்னா. கேம் ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. நைனா, ஓகேவா? என்னாச்சு? கேம் ஆட்டம் முடிஞ்சது. ஈஸ்வர், ஈஸ்வர், காளேஸ்வர், கருப்பு சிவன். கருப்பா இருந்தா நீ சிவனை இடுவியா? சாட்சிகளை வைத்து பரிசீலித்து பார்க்கும்போது கருப்பு சிவம், ராக்கி ஆகிய இருவரும் ராஜாராமின் சொத்துக்களை சேதம் செய்த குற்றத்திற்காகவும் கார்த்திக்கை காயப்படுத்திய குற்றத்திற்காகவும் ஐபிசி 427 செக்ஷன் கீழ் குற்றவாளி இருவருக்கும் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மாமாவும் மாமியும் இருக்காங்க. அவங்க கூட மியூசிக் என்ஜாய் பண்ணுவாங்க. சிந்து, சவுண்ட பிரஸ். எஸ். ஏய், 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 ஒண்ணு சொல்ல புடிச்சு மாட்டியா நீ?
சாரி சிந்து, நாங்க போயிட்டு வரோம். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டல. அவமானம் என்னடி? உன்னை கொல்லாம மதன் நில்லு. இவ என்ன பண்ண தெரியுமா உனக்கு? அவ என்ன செஞ்சான்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இப்ப நீ செய்யறது பெரிய தப்பு. மறுபடியும் சண்டையா? நீங்க ரெண்டு பேரும் முறை பசங்களா இல்ல பாம்பும் கீரை மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கீங்க? அது இல்ல மாமா. போதும் போதும், நடந்த வரைக்கும் போதும். 20 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க தாத்தாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். மதனுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. மதனுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அந்த சத்தியத்தை நான் காப்பாத்துறமா இல்லையான்னு பாக்கிறதுக்காக நாளைக்கு தாத்தா இங்க வராரு. இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்க முன்னாடி அடிச்சுக்கிட்டீங்க, சண்டை போட்டீங்க, அதை பார்த்து நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம். அவரு முன்னாடி இதே மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா அதை பார்த்து தாங்கிக்கிற சக்தி அவருக்கு இல்ல. இவளுக்கு ஜீன்ஸை தவிர வேற எதுவும் போட தெரியாது. பரவாயில்ல, பாவாடை சட்டையில கூட அழகா தான் இருக்கா. சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டுமா? அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்க. நீங்க சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க மாமா, அதுக்குள்ள நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். சரிம்மா. ஏன் மாமா, டீ நல்லா இல்லையா? நல்லாவே இருக்கு, உன்ன மாதிரியே. ஓ ரியலி? மாமா, என் Dress எப்படி இருக்கு மாமா? என்ன இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டான்னு கிளம்பிட்ட மார்க் வாங்க பாக்குறாளா? இவளுக்கு கொடுக்க போறேன் பாரு ஷாக்கு. மாமா, Dress எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாரி சிந்து, கை தவறிடுச்சு. பரவாயில்ல மாமா, உன் கையில இருந்து தவறி விழுந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? இங்கே இரு, நான் போய் Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சிந்து, என்ன மாமா? வரும்போது டீ மட்டும் எடுத்துட்டு வராத. சரி சரி. ஜானகி, நீ உன் கோரிக்கையை சொல்லிட்டு எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்ட. இப்போ உன் மகனும் மருமகனும் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற போறாங்க. ஜானகி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் உனக்கு ஆசையா போட்ட செயின் நம்ம பேரன் கையால பேத்தி கழுத்துல போடுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி. யோ, ஒரு காஃபி குடிக்கலாம், கம் வித் மீ. யோ யோ யோ. மதன், என்னது கிழமை இன்னும் படுக்கலையா? இங்க வாடா. என்ன தாத்தா, ரேடியோ ஒர்க் பண்ணலையா? நான் வேணா ரிப்பேர் பண்ணவா? பெண்ணில் ரீவில் போடுறதுக்கே முடியாது, நீ வந்து ரேடியோ ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறியா? பரவாயில்லையே, கிழமை நம்மளை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. டேய் 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 டேய், நான் சொல்றத கேளுடா. கொஞ்சம் பின்னாடி பாடுறா. என்ன இருக்குதுங்க? நமக்கு தெரியாமையே நம்ம வீட்டுல ஏது புதுப்பிக்கிறது? இவள பார்த்தோம் தாத்தா, நம்ம சிந்து. ஆமா, சிந்து தான்டா. இதை கொண்டு போய் கழுத்துல போடுறா. அவளை பத்தி எனக்கு தெரியும் தாத்தா, அவ செயின் எல்லாம் போட்டுக்க மாட்டா. அதனால தானே நீ போய் போடுன்னு சொல்ற. வாங்கிக்கடா. அப்படியா? போய் போடு. சரி, ஓகே. டடன் டடன். என்னடா தெஃப்டா? இல்லடி, கிஃப்ட். செருப்பு பிஞ்சு போயிடும் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா. என்னடி செயினோட வந்திருக்க? அலட்டிக்கிற. என்னது, பேத்தி கழுத்தா செயின போடுறா நினைச்சா மேடை போட்டு மீட்டிங் பேசிட்டு இருக்கானே. ரொம்ப பில்டப் பண்ணாத, பின்னாடி இருந்து கிழவன் நம்மள பாக்குறான். எனக்கு என்னடா பண்ண சொல்ற? வீணா போனவனே. அந்த கழுத்தை காட்டு, நான் இந்த செயினை மாட்டுறேன். ஏன் லேட்டு? மாட்டு. இந்த முட்டா பயலுக்கு வைக்காதீங்க, என்ன மாதிரியே. இந்த செயின் இரும்பா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சீக்கிரம் கையை எடுடா, உடம்புல தேடி பாம்பு ஊறுற மாதிரி இருக்கு. காண என் மனசின்றே ஏதோ ஏதோ ஆகிறது. மூட
சுகம் வருமோ மன முருகி நின்றதே பரவசமாயிடம் கனிரசமாயிடம் கூடி வந்ததே கனியே மோக கிளியே இதயம் திறந்து கரைந்திடுத்தேனே உன்னை காண என் மனசின்றே ஏதோ ஏதோ ஆகிறது கண்ணு மூடன் கனவம்பகள் ஏனோ என்னை கொள்கிறதே இன்னொரு சுகம் பலவித ரகம் அதிசயம் அவள் தந்தாள் இன்னொரு சுகம் பலவித ரகம் அதிசயம் அவள் தந்தாள் மோக யாத்திரை முத்த முத்திரை வேட்டையாடிடலாமா அந்தி வானிலே சிந்தும் தேனில ஊஞ்சல் கட்டிடலாமா ஜாதி பூவின் ஜாட தீவின் விருந்து நடத்திடலாமா கண்ணதாசன் கவிதை வரிகளின் அர்த்தம் தேடிடலாமா ஆமா பருவ பழகினில் துடுப்பென நின்று காமக்கடலினை தாண்டிடுவோம் வயசுக்கு மேலில் நீயும் நின்றால் மடியில் மடக்கி போட்டிடவா கலந்து பெயரும் மறந்து முடிவும் இழந்து தொலைந்து போனது உன்னை காண என் மனசின்றே ஏதோ ஏதோ ஆகிறது என்னை மூட உன் கனவம்பகள் ஏனோ என்னை கொள்கிறதே இதுவரமோ இனி சுகம் வருமோ மனம் முருகி நின்றதே பரவசமாயிடம் கனிரசமாயிடம் கூடி வந்ததே கனியே மோக கிளியே இதயம் திறந்து கரைந்திடுத்தேனே என்னம்மா சாரி 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 சிக்னல் பார்க்கல பாத்து ரோட்ட பார்க்கல பாத்து இடத்த பார்க்கல பாத்து அப்புறம் எதுக்கு இடிச்ச நீ சொன்ன எல்லாத்தையும் பார்த்ததுனால ரோட்ல எரும மாடு மாதிரி நீ நடந்து வந்தல அத பாக்கல அறிவு இருக்க சாரி அறிவுல நாங்க விக்கிறது இல்ல கண்ணு தெரியாம வந்து மோதிட்டு என்ன படம் காட்டுறியா காது கேட்காம நீ வந்து ஏன் வந்து முன்னாடி வந்துட்டு என்ன சீரியல் ஓடுறியா யானை மாதிரி இருந்துட்டு பூனை மாதிரி வண்டியில வரிய உங்க அப்பாட்ட சொல்லி பெரிய வண்டி வாய்க்க யார பார்த்து யானை உன்னை எவன் கட்ட போறானோ அவன் பாடு அவ்வளவுதான் அத நீ சொல்றியா என்ன பண்ற போட்டோ எடுத்து என்ன பண்ண போற எங்க காட்டணுமோ அங்க காட்ட சரி 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 அங்க டீல் பண்றவங்க சரி 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 போட ஓடி சிவப்பு சட்டை இவ போட்டோ எடுத்துட்டு போறாளே என்ன பண்ணுவா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா நாம இங்க இருக்க கூடாது மதன் அங்கிள் இந்தாங்க நீங்க கேட்ட ஜண்டு பாம் எஸ் இத வச்சு இப்ப சிந்துகிட்ட ஒரு சின்ன விளையாட்டு நீங்க அப்படி பண்ணீங்கன்னா எங்க பாக்கெட் மணில இருந்து உங்களுக்கு சினிமா கூட்டிட்டு போறோம் ஓகே ஓகே ஏய் அவ வரா நீங்க போய் வச்சுக்கங்க சரி வாடி இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு சிந்து என்ன தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னா தண்டை வளத்துல தலைய வை என்கிட்ட எதுக்கு சொல்ற கிழவன் பாக்கலன்னா அப்படியே தான் பண்ணிருப்பேன் எனக்கு இது ஒரு டார்ச்சர் நான் என்ன பண்ணணும் இத கொஞ்சம் தேய்ச்சி விட ஏன் உனக்கு கை இல்லையா தாத்தாவுக்கு கண்ணு இருக்கு ச்சே, இந்த கிழமை தீபாவளிக்குள்ள மண்டையை போட்டா பெட்டரா இருக்கும் போதும் சிந்து அதிகமா தேய்ச்சா தலைவலி வரும் பரவாயில்லையே மசாஜ் ரொம்ப நல்லா பண்ற உன்னை வச்சு பியூட்டி பார்லர் நடத்தலாம்
சீ, நீ மனுஷனே கிடையாது. இத அவ கையால நான் போட்டு தான் நான் செஞ்ச தப்பு. ச்சே. என்ன நடக்குங்க? மதன் சிந்து ஒருத்தர் விரும்புறாங்களா? அந்த சந்தேகம் உங்களுக்கு எதுக்கு மாமா? அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. இல்ல, அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னா என் பொண்டாட்டியோட செயின் இந்த குப்பை தொட்டிக்கு வந்திருக்காது. அவங்க 2 பேரையுமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பாசம் ஏற்படுற மாதிரி நீங்க வளர்க்கல. ஜானகியோட ஆசையை நிறைவேற்றாத இந்த வீட்டுல இருக்கிற விரும்பல. அவ்வளவு பெரிய வார்த்தை எதுக்குப்பா? ஏய், நீங்க 2 பேரும் உள்ள போங்க. அவங்க படிப்பு முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தோம். இவன் நடந்ததுக்கு அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணணும்? நல்ல முகூர்த்த பார்த்து உடனே கல்யாணத்தை பண்ணிடுவோம். அவங்களுக்கு விருப்பம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அதுக்காக வேற கல்யாணம் பண்ணி ராஜாராமன் அவனும் பெரிய மாட்டான். யாருக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க மாமா. என்னடா, என்ன முடிவெடுத்த சொல்லு. முடிவு என்ன? கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். நீ போட்ட செயினை ஒரு நாள் கூட வச்சுக்கல. அப்படிப்பட்டவ காலம் ஃபுல்லா நீ கட்டுற தாலியை வச்சுப்பேன்னு எப்படி நினைக்கிற? ஒண்ணு பண்ணு, உங்க அப்பா கிட்ட சொல்லி ரிங்க மாத்திக்க வச்சிடுறேன். அதுக்கப்புறம் தாலியை நீயே கட்டிக்கோ. நீ அடிக்கிற ஜோக்கு கேட்க நான் இங்க வரல. மரியாதையா சொல்லு, என்ன பண்ணலான்னு இருக்க? கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கப்புறமா விவாகரத்து வாங்கிக்கலாம். சாப்பிட்ட பிறகு எடுத்து போற இள மாதிரி இல்ல விவாகரத்து. கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள நீ எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கு, நான் உங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்குறேன். நீ ஆம்பளை, ஒரு தடவை கல்யாணம் இருந்தாலும் மறுபடியும் கல்யாணம் ஆகும். ஏன் நிலைமை? ஏன் உங்க அப்பா கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, நிறைய வரதட்சணை கொடுத்து தள்ளி விட்டுருவாரு. என் மனசுக்கு என்னவோ சரியா படல. நம்ம வீட்டு பெரியவங்க மனசு சந்தோஷப்படணும்னா இதுதான் ஒரே வழி. உனக்கு ஓகேன்னா ப்ராமிஸ் பண்ணு. என்னடா மதன், மேரேஜ் ஆன 2வது நாள் இப்படி வந்துட்ட? சிந்தி ஃபீல் பண்ண மாட்டா? விவாகரத்து வாங்க போறோம்டா. விவாகரத்தாடா? ஆமாண்டா, அக்ரிமெண்ட் படி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதே அக்ரிமெண்ட் படி விவாகரத்து வாங்க போறோம். என்ன, 1 வருஷம் சேர்ந்து இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? காதலிக்க போறேன்டா. யாரு? பத்மலதா. அவங்க எழுத்து கல்யாணக்குள்ள காதல் ஏற்படுத்திடுச்சு. இத்தனை நாள நான் அவங்க மேல வச்சிட்டு இருந்தது அபிமானம் இல்லடா, காதல்னு எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சது. அட்ரஸ் கிடைச்சிருச்சு. டிஃபரெண்டா அப்ரோச் பண்ணுவோம். எஸ், அவ்வளவுதானா? எங்க ராக்கி, நீ கல்யாணம் பண்ணினா தனியா வர வேண்டிய அவசியமே இல்ல, சேர்ந்தே வந்திருக்கலாமே. மாமா, நான் சொல்றதை கேளுங்க. விட்டுருங்க மாமா.
ஏய் சிந்து என் ஆளு, என்னோட பொண்டாட்டி. உன் கைய கால வெட்டி பிச்சை எடுக்க வச்சிருவேன். அப்பா 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 என்னவா அப்பா நம்ம வண்டி ஒருத்த மேல மோதிடுச்சுப்பா. அவன் செத்துட்டானா இருக்கானா? வண்டி மேல மோதினதுனால அவன் உயிரோட இருக்கான்ப்பா. அப்போ நம்ம வண்டிக்கு எதுவும் சேதாரம் ஆச்சா? நம்ம வண்டிக்கு ஒண்ணும் ஆள, ஆனா எனக்கு தான் அடிபட்டு. என்னம்மா எல்லாத்தையும் ரிவர்ஸ்லயே சொல்லுத? உனக்கு என்னம்மா ஆச்சு? அப்பா என்னப்பாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்மா. ஐயோ எப்படி? அட அதை விடுமா, முதல்ல உனக்கு என்ன ஆச்சு அதை சொல்லு. சொல்றேன்ப்பா. அப்பா நான் ஒழுங்கா நடப்பா வண்டி ஓட்டுவேன். எவனோ ஒருத்தன் என் வண்டி முன்னாடி வந்து விழுந்து என்னையே தப்பு தப்பா பேசுறான்ப்பா. அப்படி என்ன திட்டினா? அது என்னால சொல்ல கூட முடியலப்பா. அவ்வளவு கேவலமா பேசினாப்பா. அது என்ன என் பொண்ணு வாயில இருந்து அசிங்கமான வார்த்தையா வருது. போதும் நிறுத்துமா, என்னாலே கேட்க முடியல. இப்ப அவன் எங்க இருக்கான், எப்படி இருப்பான்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. ஆனா அவன் போட்டோவை மட்டும் நான் மொபைல்ல கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல அதான் எனக்கு காட்டு. இதோ காட்டுறேன். காட்டு காட்டு காட்டு. இவன் தான்ப்பா. இவ்வளவு அசிங்கமா இருக்கான் இவனா? அவன அந்த பரிமளத்தை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவ வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கானே. அவனை போட்டு தள்ளினாத்தான் நம்ம காதல் நிறைவேறும் நினைக்கிறேன். டென்ஷன் ஆக நம்ம போடுவோம். உண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுன்னு சொல்றது இதுதான். ஹலோ, பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது? பப்ளிக்ல புகை பிடிக்க கூடாதா? வாட்ச் த மவுத். எங்க பிடிச்ச புகைத்த வழி விட்டன. சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு தெரியாதா? சிகரெட்டை பிடிக்கலன்னா அது கீழே விழுந்துரும். அது உனக்கு தெரியாது? என்ன ரஜினி ஸ்டைல? நான் யாருன்னு தெரியுமா? நீ என்ன கஜினியா? உன்னை யாருன்னு உனக்கு தெரியாது? எல்லாம் மறந்து வச்சா? நீ லைஃப்ல மறக்க முடியாம ஒரு வேலை பண்ற பாரு. என்ன பண்ணுவ? நானே என் பரிமளா லவ் பண்ண மாட்டேன் கவலையில இருக்கேன். அவ புருஷனை வெட்டணும் இல்லையோ, முதல்ல ஒன்ன கண்ட விடமா வெட்டி வேண்டாம். என்ன ஜெயில போய் கல்வி பயப்படுறேன். அங்க ஆரவத்தை தகராறு பண்ணி என்னன்னு போய் பாத்து. சரி சார், உன்னால என்ன பண்ண முடியுமோ படிக்கும். ஐயாவுக்கு போற வாயா? ஐயாவா? யாரு? அந்த நாட்டாம படத்துல வந்த சரத்குமாரா? அங்க வந்து பாரியா, மேல கை விட கூப்பிட்டு வந்தேயா. என்னையா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? சார், இந்த ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல சிகரெட் பிடிச்சான் சார். பிடிக்க கூடாதுன்னு சொன்னா நக்கலா பேசுறான். நக்கலா பேசுறானா வெக்கலா பேசுறான்னு நான் பாத்துக்கிறேன். யோ யோ, பொது இடத்துல சிகரெட் பிடிச்சா போலீஸ் பிடிக்கணும் உனக்கு தெரியுமில? ஆமா, பொது இடத்துல யூரின் போனா கூட தான் போலீஸ் வந்து பிடிக்கும் சொல்றாங்க. ஏன் சார் அத புடிச்சிட்டு போய் கரண்ட் கரண்ட் எடுப்பீங்களோ? என்ன கவர்மெண்ட் பிரச்சனை எதுக்குற மாதிரி சொல்றேன்? போடா சிகரெட். ஏண்டா கீழே போட சொன்னா போலீஸ் மேல ஓடியா? சரி கதவை திறந்து விடுங்க. டேய், நீ என்ன சென்ட்ரல் மினிஸ்டரா? நீ கதவை திறந்து உள்ள போடா. போடா உள்ள. கதவை திறந்து போடுமா? ஏய், போடா தூக்கி போட்டு போயா. போயாடி. மாலையர் பப்பட்டி என்ன பிடிச்சோண்டா நானே. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லா தெரியுமா. இந்த மூஞ்சி இப்படி கோரமானதுக்கு காரணம் இவன் தாமா. இவன் நான் சும்மா விட மாட்டேன். அப்பா என்ன பண்ண போறீங்க? முதல்ல கொலை பண்ண போறேன், அப்புறம் என்ன செய்யலாங்கிறத அப்புறம் சொல்றேன். அட போங்கப்பா, கொலை பண்றதெல்லாம் இவனுக்கு ரொம்ப சாதாரண தண்டனை. அதை விட பெரிய தண்டனை கொடுக்கணும். என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என்னமா சொல்ற? ஆமாப்பா, நீங்க கொலை பண்ணா அவன் ஒரே நாள்ல செத்துருவான். ஆனா என்ன கல்யாணம் பண்ணி வச்சா ஒவ்வொரு நாளும் அவன் சித்திரவதையில சாவான்ப்பா. அதான் இவனுக்கு தரப்போற பெரிய தண்டனையா இருக்கும். ஒரு பக்கம் வில்ல மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் ஹீரோ மாதிரி தான்ப்பா இருக்கான். போனா போகுது, என்னையே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. கண்டிப்பா இவனோட கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஓகேப்பா. என்னடா மச்சான், கொஞ்ச நாளா கண்ணே படல. உனக்கு கண்ணு தெரியலன்னா ஏன்டா அவன்கிட்ட கேக்குற? போய் டாக்டரை பாரு. என்னடா நடுவுல பத்மநாத மேப் போட்டுக்கிட்டு இருந்தியா? மேப் ஸ்கிராட்ச் ஆயிடுச்சுடா. இந்த சுத்தி வளைப்புலாம் எதுக்குடா? நேரா போய் ஐ லவ் யூ சொல்லிட வேண்டியதானே? ஓ, இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்களா?
இவங்களை அவாய்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு பொய் சொல்லணும். ஏதோ நினைச்சுக்காத, அத்தை அழகா இருக்காங்க. வந்த விஷயத்த சொல்லு, வழியாத. பாருங்க, உண்மையை சொன்னா சில பேர் கத்தியை கட்டுறாங்க. சரி சரி வா. எங்க? பெட்ரூம்க்கு. நான் வரமாட்டேன். மரியாதையா வர்றியா இல்லையா? நான் வரமாட்டேன் 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 வரமாட்டேன். நீ சொன்னா கேட்க மாட்ட. நீ செலக்ட் பண்ற ட்ரெஸ் போட்டு போனா வேலை நல்லா நடக்குது. ஒரு நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தாடா. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்ன? ஏன் உங்க வாட்ச் ரிப்பேரா? கொஞ்சம் ஸ்லோவா ஓடுது. ஓ, அதுக்கு தான் நீங்க பின்னாடி சுத்துறீங்களா? அட, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. வயசு பொண்ணு அந்த அளவுக்கு கூட புரிஞ்சுக்க மாட்டேனா? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, கிரீன் சிக்னல் காமிக்கலாம்ல. பாருங்க, இது முறையே இல்ல. ஐயோ, நான் ரொம்ப நல்லவங்க. என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. உங்களை பத்தி நல்லா தெரியும். என்ன தெரியும்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது இப்ப விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சிந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்டா? இது நல்லா இருக்கே. சிந்து ரெக்கமெண்ட் பண்ணா நம்ம லவ் ப்ராப்ளம் கிளியர் ஆகும் போல இருக்கே. ஹலோ, நாளைக்கு உங்களை கடைசியா சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். ஓகே. எஸ். இந்த விஷயத்தை அர்ஜென்ட்டா சிந்து கிட்ட சொல்லி ஆகணும். எப்ப பார்த்தாலும் இங்கதான் இருப்பான். இன்னைக்கு பார்த்தா ஆளை காணுமே. வராம வருவான். வர வரை வெயிட் பண்ணு. அவன மாதிரியே தெரியுது. அவன்தான். ஏய், ஏய், நில்லு. ஏய், ஏய், நில்லு. சரி, போலி அனுப்புற மாதிரி அனுப்பி கொண்டு போய் இரு. எங்க போற? உங்களை பார்க்கத்தான் சார். போலீஸ்காரங்க நல்லா கவனிச்சாங்களா? என்ன சார் நீங்க போலீஸ்ல உங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு முன்னாடியே எனக்கு சொல்லக்கூடாது? முன்னாடி சொன்னா மஜா இருக்காது. அப்படியா சார்? நீங்க மஜாவா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. எப்படி சூப்பரா இருக்கா? நல்லா சகச்சாண்டிக்கா இருக்கும். போட்டோ வச்சுக்கிட்டு கதை விடுறீங்களே. சூப்பரா பொண்ணு. நான் சொல்றது அந்த சரக்கு. பார்க்க கூட முடியாது. ஓகே, எவ்வளவு? அதிகம் இல்ல ஜென்டில்மேன். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்க. இதுக்கு நீ ஆடி தள்ளி தான் வரணும். யோ, இது பிளாட்ஃபார்ம் கேஸ் இல்லையா? ஃபேமிலி கேஸ். பையன் கவுந்துட்டான். அன்னைக்கு போயிட வேண்டியதான். முதல்ல பொண்ணுக்கு போன போடும். ஹலோ, அம்மா ஆர்த்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா சாப்பிட்டு இருக்கேன்ப்பா. உனக்கு 24 மணி நேரம் இதே வேலை தானா? உன் மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு. அவரை நான் ஆட்டோல கூட்டி வந்துட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா ரெடியா இரு. அம்மா ஒரு 2 மணி நேரம் கழிஞ்சு கொடுத்தாங்க. நான் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறேன். சாப்பிடு. ஓகே. இங்கதான் டிபார்ட்மெண்ட். சும்மா பூச்சப்படமா இறங்கி வாமாப்ல. ஆட்டோக்கு நான் இருக்கும்போது நீ என்ன? போயா போயா வாமாப்ல. என்ன வீடு பெருசா இருக்கான்னு பாக்கியா? அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. சீக்கிரம் உள்ள போமாப்ல. ரொம்ப தான் பூச்சப்பட்டுக்கிட்டு. என்ன மாப்பிள்ள கூப்பிடுற? அது ஒண்ணுல மாப்ல, அது நம்ம கோடு வீடு. அப்படின்னா ஓகே. வீடு ரொம்ப சூப்பரா இருக்கே. இந்த பில்டிங்கே ஏன் தூத்து பாத்துக்கிட்டு இருக்க? அதை விட முதல்ல ஃபிகரை காட்டு. ரொம்ப தான் அவசரப்படுற பாத்தியா? இப்படியே மாடிப்படி ஏறிப்போ. பாப்பா உனக்காக ரெடியா இருக்கா. நம்ம மேட்டர் எல்லாம் சொல்லியாச்சா? அதெல்லாம் பக்காவா சொல்லியாச்சு. பாப்பா உனக்கு நல்லா கம்பெனி கொடுப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின பணத்தை கொடுத்துரு. அன்னைக்கு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டதுக்கு இன்னைக்குல இருந்து உனக்கு ஆயுள் தண்டனை அடி. ஆயுள் தண்டனை தான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். என்ன முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கு? பார்க்க முடியாது. இன்னைக்கு பூந்து விளையாட வேண்டியதான். மெதுவா அப்படியே
நீயா? ஆமா. ஐயோ போலீஸ். எப்படி புரியா 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 நல்ல ஓடு. ஏய் ஓடு. புரியா 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 பண்ற மாதிரியா சார் தெரியும். இல்ல சார். என்ன சொல்றீங்க? ஏய் நில்ல போறேனா? புரியா? சார் ஏய் இருடியா யோ. நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இல்ல. தெரியாதா? ஒண்ணும் தெரியாம எனக்கு போன் வந்ததா? சார் நான் சொல்றேன் சார். சார் அவ பொய் சொல்ற சார், நம்பாதீங்க. டேய் நீ ராய் விடுறா, நீ சொல்லுமா? சார் நானும் இவரும் லவ் பண்றோம் சார். சார் இவ பாக்குறதுக்கு யானை மாதிரி இருக்கா. நான் எப்படி சார் லவ் பண்ண முடியும்? அப்ப எதுக்கு இங்க வந்த? அது சார் அது சொல்ல முடியாத ஒரு பெரிய கதை சார். அப்படியா? உன் கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஐயோ ஏமா லவ் பண்றோம்னு சொல்லி ஏதோ ஆதாரங்கள் வச்சிருக்கியா? அது ஆதாரம் கிடைச்சிருச்சு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் சேர்த்து வைக்கிறேன். கான்ஸ்டபிள் 2 மாலை வாங்கிட்டு வா. எப்படி சார் கலக்கிடுங்க சார். மாலை எல்லாம் வந்துருச்சு, தாலி இல்லாம எப்படி சார் கல்யாணம்? அதெல்லாம் ஸ்டாக்கா வச்சிருப்போம்ல. தாலி சார் பண்றது இது 100வது கல்யாணம் இல்ல. இந்த கல்யாணம் முடிஞ்சா கின்னஸ் ரெக்கார்ட் இல்ல. நீங்க சாதாரண போலீஸ் இல்ல சார், அந்த பகவானே நேரடியா வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச மாதிரி சார். இல்லையா பாக்குற? இது பித்தாளை இல்ல, தங்கண்ண. கட்டியா தாலிய? கட்டு 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 புரியா? கட்டியா யோ. ஹாப்பி என்ஜாய் லைஃப். Thank you. எங்க என்ஜாய் பண்றது தம்பி? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நல்லா சிரி. இனிமே எப்ப சிரிக்க போறியோ இந்த 11 ரூபாயில பால் வளை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டை என்ஜாய் பண்ணு. வரட்டுமா? இன்னும் கிளம்பலையா? இல்ல கிளம்புங்க, காத்து வருது. 11 ரூபாய்க்கு பாலும் பழமும் வாங்கிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணுமா? ஆமா. ஆமாவா? எங்க அந்த புரோக்கர்? புரோக்கர் இல்ல, அது எங்க அப்பா. அப்பாவா? ஆமா மாப்பிள்ள, மாப்பிள்ளன்னு சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன். இப்ப மாப்பிள்ளையாக்கிட்டேன். டென்ஷன் ஆகாம எப்ப நீங்க ரோட்ல போகும்போது என் பொண்ணு மேல விழுந்தீங்களோ அப்பவே என் பொண்ணுக்கு உங்க மேல காதல் வந்துச்சு. அதனால ஒரு சின்ன பிட்ட போட்டேன், சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ இவ ஃபிகர் கிடையாது. ஐயா நான் ஒண்ணும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீ இல்லையான்னு ரூமுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். முதல்ல வா. அப்பா மாப்பிள்ள போறாங்க கூட போமா. அப்பா என்னங்க சரக்கு குப்புறப்படுத்துக்கோங்க. 11 ரூபாய்ல சரக்கா? இது சைடிஸ்க்கே பத்தாதே, சரக்கடன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்பா ஆஹா, ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிச்சு. இனிமே பாப்பா பரக்கொடி தான் பாக்கி. அவங்க கோட்டா ஸ்டோர். பிரசாதம் வாங்கிட்டு வரட்டுமா? ஆமா. சரி, அம்மா போன் பண்ணுவாங்க, பேசு. ஓகே. ஹலோ அத்தை. அதோ பாரு, நான் காதலிக்கிற பொண்ணு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிந்து? அவங்க எழுதுற மன்னிப்பையாங்கிற தொடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அபிமானம் போக போக காதலா மாறிடுச்சு. என்னோட காதல் நிறைவேற நீதான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே. எவ்வளவு லேட்டு? கியூ ரொம்ப பெருசா இருந்தது. ஓஹோ. நாளைக்கு என்னோட முதல் கேஸ கோர்ட்ல நான் வாதாட போறேன். நீ கட்டாயம் வரணும். சரி. ஆர்டர் ஆர்டர். எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், என்னோட கிளைண்ட் விவாகரத்து வேணும்னு கேட்டு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. 1 வருஷம் புதுமண தம்பதிகள் தனித்தனியா வாழணும்னு கோர்ட்ல கட்டளையிட்டு இருக்காங்க. இவங்களோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அதனால இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து வழங்குமாறு கணம் கோத்தார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விவாகரத்து உனக்கு சம்மதமா? சம்மதம் தான். உனக்கு சம்மதமாமா? ப்ளீஸ். சம்மதம் தான்.
அவங்களை எதுக்கு விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிற? எதுக்குன்னா நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன். என்ன பண்றேன்னு தெரியுதா? நீ துரத்துனது அவளை மட்டும் இல்ல, எங்களையும் எங்க மனசையும். நீங்க இப்படி முடிவு எடுத்ததுக்கு பலியானது நீங்க மட்டும் இல்லடா. உங்களை சின்ன வயசுல இருந்து வளர்த்து பெரிய ஆளாக்கின உங்க அத்தை மாமா மனசையும் புண்படுத்திட்டீங்களே. மனசுக்கு பிடிக்காம தான் விவாகரத்து பண்ணுவாங்க. இப்படி மனுஷனை பிடிக்காம யாரும் விவாகரத்து பண்ண மாட்டாங்க. 10 பேர் நடுவுல என்ன காதலிக்கிறத சொன்னீங்க. என்ன காதலிக்க காரணம்? எழுத்துக்கள். நான் முதல்ல காதலிச்சது உங்களை இல்ல, உங்களோட எழுத்துக்களை தான். அந்த எழுத்துக்கள் தான் எனக்கு உங்க மேல ஈர்ப்ப கொண்டு வந்தது. என் காதல் உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? சிரிக்காம அந்த தொடரை எழுதினது நான் இல்ல, சிந்து. நீங்க பொய் சொல்றீங்க. பொய் இல்ல, உண்மைதான். மன்னிப்பாயா தொடர் கதைக்கு என் பேரை பயன்படுத்துறதுக்கு காரணம் உங்க மாமா தான். என்ன நடந்ததுன்னா, கதைக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினைச்சா. சார் சிந்தம்மா அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். மாமா, எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள இருக்கிற குறை தெரியாது. என் கிட்ட குறை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் உன் காதல் எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. நீங்க இல்லாத என் வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் என் சாவை தேடி போய்கிட்டு இருக்கேன். உன் காதல் ஜெயிக்கணும், கடவுளை வேண்டிக்கிறேன். சிந்துவை எப்படியாவது கூட்டிட்டு வாப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. சிந்துவை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. மாப்பிள்ள,
கேட்கிற தகுதி கூட எனக்கு இல்ல சிந்து. முதல்ல நான் நேசிச்சது காதலிச்சது எல்லாமே உன்னோட எழுத்துக்கள் தான். அந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரி நீன்னு தெரியாம பைத்தியக்கார மாதிரி பத்மநாதா பின்னாடி சுத்தின. கோர்ட்ல ஜட்ஜு நமக்கு இன்னும் விவாகரத்து கொடுக்கல. என் வாழ்க்கையில மறுபடியும் வெளிச்சத்தை கொடுன்னு கேட்கிறேன். என்னை ஏத்துக்கிறது ஏத்துக்காம போறது உன்னோட விருப்பம். சிந்து சிந்து என்னாச்சுடா? பேசுடா சிந்து. என்னாச்சுடா சிந்து? என்னாச்சுடா? விஷம் குடிச்சிட்டேன் மாமா. சிந்து இப்ப தாண்டா எனக்கு சந்தோஷம். என் பேத்தியும் பேரனும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நீ நினைச்சபடியே உன் மாமாவே கல்யாணம் பண்ணிட்ட. இன்னும் என்ன வைக்கும்? எங்க எல்லாரோட சின்ன வயசு ஆசையையும் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைவேற்றி வச்சிட்டீங்கம்மா. சீக்கிரம் போமா, மாப்பிள்ளை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. போமா. அம்மா சிந்து, நல்லா இருமா. எஸ். காலத்துக்கு கும்பிடு. என்னடா காலை காட்டுற? ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணும்ல. மரியாதையா காலை கீழே போடலனா சூடான பாலை ஊத்திடுவேன். கூல் சிந்து, இனிமேலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த பாலை கொடு. சிந்து, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னு சொல்லு. லெக்சரர் சொல்ற நோட்ஸையே சரியா எழுத மாட்டேன். அப்படி இருக்கும்போது தொடர்கதை எப்படி எழுதுன? அவமானப்படுத்துற நீ பாராட்டுற புத்தியே இல்லாத உனக்கு என் கதை உனக்கு எப்படிடா பிடிச்சது?